கடும் வறட்சியின் காரணமாக சேலத்தில் மாம்பழங்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. அதை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. முக்கனிகளில் முதல் கனியாக திகழும் மாம்பழத்திற்கு பெயர் போனது சேலம் மாவட்டம். உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக விளங்கும் சேலத்து மாம்பழங்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மல்கோவா, அல்போன்சா, குதாதாத், செந்தூரா, பங்கனவள்ளி என 60 வகைக்கும் மேற்பட்ட மாம்பழங்கள் சேலத்தில் விளைகின்றன. இந்தியாவில் எங்குமில்லாத அளவிற்கு சேலத்தில் அதிக மாம்பழங்கள் விளைவதற்கு காரணம் சேலம் மாவட்டத்தின் மண்ணின் தன்மை, நீரின் தரம் மற்றும் சீதோஷ்ண நிலையே காரணம் என்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். சேலத்துடைய மண் வாசனை, இங்கே கிரைனைட், மேக்கின்சைடு, கால்சியம், இந்த மாதிரி நிறைய மேக்கின்சைடுங்க, அது இதெல்லாம் சுண்ணாம்பு சத்து நிறைந்த மண், செம்மண் காடுகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மண் வளம் வாசனையும் சுவையும் அதிகமாக மற்ற மாவட்டங்கள்லையோ மாநிலங்களையோ இந்த அளவுக்கு மனமும் இருக்காது, சுவையும் இருக்காது. அதில் குறிப்பாக சேலம், பெங்களூரா நல்ல இனிப்புள்ள மாம்பழம். ஹிமாம் பசந்து பழுத்து போனாலும் கூட ஒரு 4-5 நாள் வச்சிருந்து சாப்பிட்டா கூட எந்த மாற்றமும் ஆகாது. இத்தனை சிறப்புமிக்க சேலத்து மாம்பழங்களின் விளைச்சல் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக மார்ச் மாதத்திலேயே துவங்கும் மாம்பழ சீசன் நடப்பாண்டு 1 மாதம் காலதாமதமாக துவங்கியதால் முன்பட்ட மாங்காய்கள் இல்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மழையில் 2வது தான் தண்ணி அதிகம் இல்லை, மரத்துக்கு தண்ணி வந்து போர் போட்டுருக்குறவங்களுக்கு எடுத்து ஊற்றுறோம் தண்ணி மரத்துக்கு. முன்னத்தோட இப்போ காய்ச்சல் வந்து கம்மியாக இருக்குது. முன்னதுக்கு நல்லா காய்ச்சல் இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக இருக்குது. அதோட 4ல் 1 பங்கு இருக்குது. போதிய மழையின்மை, கடுமையான வெப்பம் உள்ளிட்ட காரணங்களினால் மாங்கனிகளின் விளைச்சல் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருவதாக கூறும் விவசாயிகள் மா செடிகளை காக்க பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி ஊற்றுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதியை விட கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் ரேட்டும் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது விவசாயிங்களுக்கு பெருத்த நஷ்டம்தான். விளைச்சல் ரொம்ப கம்மியானது காரணம் மழை சுத்தமாக இல்லை, வறட்சி, மரமே உயிர் பொழிச்சது பெரிய விஷயமா இருக்குங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா சௌகரியமாக இருக்கும். விளைச்சல் குறைந்து தேவை அதிகரித்ததாலும் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று கூறும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஹரியுடன் SK சுரேஷ் பாபு.